வல்லமையில்லாத ஜெபங்கள். 10 மணி நேரம் பாரத்தோடு ஜெபித்து முடித்துவிட்டு பின்பு அடுத்த 10 நிமிடங்களில் தேவையில்லாதவர்களோடு தேவையில்லாதவைகளை பேசி தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகின்றனர். தேவையில்லாத பேச்சு. தேவ பிரசன்னம் போச்சு. அதிக நேரம் ஆத்தும பாரத்தோடு அழுது அழுது புலம்பி ஜெபம் செய்துவிட்டு பின்பு கொஞ்ச நேரத்தில் குறைகளை பேசி தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாகி போகின்றனர். அதிகமான பேச்சு ஆபத்தில் முடிஞ்சு போச்சு. தனியே கதவை பூட்டி முட்டிப் போட்டு சத்துருவின் கிரியைகளை கட்டிப்போட்டு ஜெபித்துவிட்டு பின்பு கூடி கூடி அடுத்தவரின் கதையை பேசி தங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்திக் கொள்கின்றனர். கட்டுப்பாடற்ற பேச்சு. கர்த்தரின் பிரசன்னம் போச்சு. தேசத்திற்காக கண்ணீரோடு கதறி கதறி ஜெபம் செய்துவிட்டு பின்பு வார்த்தையில் கவனமின்றி பதறி பேசி கர்த்தரை புண்படுத்தி விடுகின்றனர். கவனமற்ற பேச்சு. கணம் குறைந்து போச்சு. பலத்த சத்தம் போட்டு பயங்கரமாய் ஜெபம் செய்துவிட்டு பின்பு பலரோடு சேர்ந்து பரியாச வார்த்தைகளை பேசி பரிசுத்தரின் மனதை நோகடித்து விடுகின்றனர். பயனற்ற பேச்சு. பண்புகள் போச்சு. விண்ணதிரதக்கதாய் வீரத்துடன் விண்ணப்பம் பண்ணிவிட்டு பின்பு அருவருப்பான வார்த்தைகளை பேசி விளையாட்டுக்குத்தான் பேசினேன் என்கின்றனர். வீணான பேச்சு. வம்பாய்ப் போச்சு. உபவாசமிருந்து தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணிவிட்டு பின்பு அடுத்தவரை பற்றி தரம் தாழ்ந்து பேசி தங்களை கெடுத்துக் கொள்கின்றனர். தரமற்ற பேச்சு. தரம் வீழ்ந்து போச்சு. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 10:19. ரிவைவல் ராபர்ட்.